ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, மானசா தேவின்னு ஒரு தேவி இருக்காங்க. அந்த அம்பாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனோட புத்திரி அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சிவனுக்கு ஒரு புள்ள இருந்திருக்காங்க. அதாவது நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வழக்கமா தெரியுது என்னன்னா விநாயகரும் முருகரும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு மகன் இருக்காரு. எடுத்துக்கிட்டோம்னா யாருன்னா அவங்களுக்கு சுடலை மாடன். சுடலை மாடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி அந்த சைட்ல எல்லாம் அதிகமாக கூப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளா சைடு கூப்பிடுவாங்க. சோட்டானிக்கிற பகுதிக்கு காவல் தெய்வம் யாருன்னா சுடலை மாடன். ஓகேவா? அவரே எடுத்துக்கிட்டே சிவனோட புத்திரன். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? அதை தாண்டி மானசா தேவிங்கிற ஒரு புதல்வி சிவனுக்கும் பார்வதிக்கும் இருந்திருக்காங்க. ஓகேவா? இவங்களோட வரலாறை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எடுத்துக்கிட்டோம்னா மானசா தேவி பிறந்ததுக்கு அப்புறம், அது இது நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எவ்வளவு சப்போர்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் அடுத்த வீடியோஸ் போட போறேன். ஏன்னா இது உங்களுக்கு தொடர் மாதிரி. நீங்க இந்த வீடியோஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். லெட்ஸ் கோ. இப்ப மானசா தேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவங்க சொல்லியாச்சு. உங்களுக்கு அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் சிவனும் பார்வதியும் அவங்க இறைநிலையை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓகேவா? எப்படி முருகரோ விநாயகர் இறைவன்கிற ஒரு நிலையை அடைஞ்சாங்க, அந்த மாதிரி அவங்களும் இறைவன்கிற நிலையை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒருத்தவங்க இறைவன்கிற நிலையை அடையணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பக்தர்கள் இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த இறைவன்கிற நிலையை அடையிறதுக்கு அவங்களுக்கு பக்தர்கள் தேவைங்கிறதுனால சிவன் என்ன பண்ணாருன்னா அவருக்கு ஒரு சோதனை வச்சாங்க மானசா தேவிக்கு. இறைநிலை அடையிறதும் சாதாரணமா அடைய முடியாது. விநாயகரும் கஷ்டப்பட்டு தான் இறைநிலையை அடைஞ்சான், முருகரும் கஷ்டப்பட்டு இறைநிலை தான் அடைஞ்சாங்க. அப்படிங்கிற போது நீயும் கஷ்டப்பட்டு தான் இறைநிலை அடையணும். இறைநிலை ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. அப்படிங்கிற போது எனக்கு பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு இறைநிலை அடைஞ்சாலும் அது அன்ஃபேரா இருக்கும். ஓகேவா? உலகம் ஏத்துக்கணும், இறைநிலை அடைஞ்சது நியாயம்னு ஏத்துக்கணும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவார்னா, சிவன் ஒரு பக்காவான ஒரு டெஸ்ட் கிராஸ் பண்ணுவாருன்னா, சந்திரதர்னு ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் இருந்தார். ஓகேவா? உங்களுக்கு எங்கன்னா காசியில அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். சந்திரதர்னு ஒரு பக்தர், தலை சிறந்த சிவபக்தர். சிவனை வச்சு அவர் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பக்தர். இவரை என்ன சொல்லுவாங்கன்னா சிவன் மானசா தேவிட்ட, இவரை நீ வழிபட வச்சுட்டீனா, அதாவது சந்திரதரை நீ வழிபட வச்சுட்டீனா நான் உனக்கு இறைவன்கிற போஸ்டிங் கொடுக்குறேன், உனக்கு டெய்டிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மானசா தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இதுல பிரியம் இல்லை, எனக்கெல்லாம் இறைவன் ஆகணுங்கிற பிரியம் எல்லாம் இல்ல. எதுக்கு நான் ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தணும்? என்ன வழிபடணும்னா வழிபட்டு வழிபடாட்டி போட்டுனாங்க. பட் சிவன் ஒரு சேலஞ்சா கொடுத்தாரு, ஒரு கட்டளையா கொடுத்தாரு. நீ இது செஞ்சுதான் ஆகணும், நீ இறைநிலை அடையணும், உனக்கு சக்தி இருக்குன்னு. எதனால நீங்க தெரிஞ்சுக்கங்க. சிவன் அவர் தொண்டையில ஆழகால விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆழகால விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா மானசா தேவி ஒரு பங்கு அதுல இழுத்துக்குவாங்க. மானசா தேவி உங்களுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மானசா தேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகங்களுக்கு தெய்வம், நாகங்கள் சர்ப்பங்கள் எல்லாத்துக்கும் அவங்க தெய்வம். அப்படிங்கிற போது மானசா தேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் கிட்ட இருந்து அவங்க விஷத்தை எடுத்துக்கோங்க. பாம்புகளுக்கு விஷம் இருக்கும்ல, அதனால அவங்க விஷத்தை எடுத்துக்கோங்க. இருந்தாலும் அது கஷ்டம். என்னதான் நாகம் சர்ப்பத்தோட தெய்வமா இருந்தாலும், தெய்வமா பிறந்தாலும், அம்பாளோட அனுகிரகத்துல, லலிதா பரமேஸ்வரி அனுகிரகத்துல அவங்களுக்கு அந்த விஷத்தை எடுத்துக்கிறது கஷ்டம் தான். ஓகேவா? ஸ்டில் ஏன்னா சிவனே கஷ்டப்பட்டு திணறாங்கிற போது மானசா தேவிக்கும் கஷ்டமா தான் இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த விஷத்தை எடுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு. இதனால சிவன் அக்னாலேஜ் பண்ணி தான் சொன்னாங்க. என்னன்னா நீங்க தெய்வ நிலையை அடையறதுக்கு உனக்கு ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. உனக்கு ஒரு பக்தர் வேணும். நீ நிறைய தியாகங்கள் பண்ணிருக்க, சரியா? அதனால நீங்க தியாகங்கள் பண்ணிருக்கிறதுனால உனக்கு பக்தன் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி சந்திரதரை வச்சு போடுவாங்க. ஏன் சந்திரதரை செலக்ட் பண்ணுவாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் சூட்சுமம் இருக்கு. சந்திரதரை ஏன் செலக்ட் பண்ணுவாருன்னா, சந்திரதர் சிவனை தவிர வேற யாரையுமே கும்பிட மாட்டார். சிவன் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம். நிறைய பேர் இந்த மூர்க்கத்தனமான பக்தர்கள் நீங்க பாத்துருக்கீங்களா? சிவனை மட்டும் தான் கும்பிடுவேன், அம்பாளை மட்டும் தான் கும்பிடுவேன், விநாயகரை மட்டும் தான் கும்பிடுவேன், பெருமாளை மட்டும் தான் கும்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப இருகன மனசுல இருப்பாங்க. முருகரை மட்டும் தான் கும்பிடுவேன், வேற யாரையும் கும்பிட மாட்டேன் இருகன பக்தர்கள் பாத்தீங்களா? சந்திரதர் அந்த மாதிரி ஒரு பக்தர். சிவனை தவிர வேற இல்ல. சிவனே எனக்கு எல்லாம் செய்வார். ஆனா அவர் சொல்ற மாதிரியே நடக்கும். ஏன்னா சிவனு அவரோட பக்திக்கு கட்டுப்பட்டு அவர் ஒரு டைம் பக்தி மேல வச்சிருக்கிற அகங்காரத்துல அகங்காரமா இருந்தாலுமே சிவன் அருள் கொடுத்துருவார். ஏன்னா ஒரு டைம் பிரச்சனையில இருந்து வரும்போதெல்லாம் சிவன் அருள் கொடுத்து அவன் பிரச்சனை வர்றதெல்லாம் தடுப்பார். மானசா தேவிக்கு அது ஒரு சோதனையா இருக்கும். என்னன்னா, நீங்க தான் எனக்கு அவரை போய் சோதிக்க சொன்னீங்க, அவர் என் பக்தர் ஆக்க சொல்றீங்க. நான் அவனை சோதிச்சு அவன் என்ன பக்தர் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே தடங்கலா இருக்கிறீங்க அப்படின்ட்டு கோவம் வரும் மானசா தேவிக்கு. பட் பொறுத்துட்டு போவாங்க. ஒரு டைமும் சந்திரதர் மானசா தேவி போய் என்ன ஒரு தடவை உங்க மனைவி கிட்டே போய் சொல்லுவாங்க, இவன் என் பக்தர் ஆயிட்டானா நான் இந்த வீட்டுல ஒண்ணும் பண்ண மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. இது எல்லாமே எதுக்கு நடத்துவாருன்னா, சிவனு சந்திரதர் ஒன்னு புரிஞ்சுக்கணும். அர்த்தநாதீஸ்வரர் ரூபம் இருக்கு. கரெக்டா? சிவன் பாதி பார்வதி பாதிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட பிரின்சிபல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஹாஃப் மாஸ்குலின் பிரின்சிபல், ஃபெமினின் பிரின்சிபல், ஆணும் பாதி பெண்ணும் பாதி, இதுதான் பிரபஞ்சத்தோட தத்துவம். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்துதான் வந்து பிரபஞ்ச தத்துவமே உருவாச்சு. ஓகேவா? அப்படிங்கிற போது இதனாலதான் வந்து சிவன் என்ன சொல்லுவார்னா, இந்த தத்துவத்தை என்னோட பக்தன், தலை சிறந்த பக்தன் புரிஞ்சுக்கணும். எப்படி ராவன் வந்து தலை சிறந்த பக்தன் இருந்தானோ அதே மாதிரி சந்திரதரும் தலை சிறந்த பக்தன், அவன் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் உன்னை அந்த டாஸ்க் வைக்கிறேன். அவன் உன்னை வழிபட்டுட்டானா, சந்திரதர் உன்னை வழிபட்டுட்டானா, அவன் அந்த பிரின்சிபலை வந்து மறைமுகமா ஏத்துக்கிட்ட மாதிரி, அந்த கோட்பாடை, அந்த மூலப்பொருளை வந்து அவன் மறைமுகமா ஏத்துக்கிட்ட மாதிரி, மறைமுகமாவும் நேரடியாகவும் ஏத்துக்கிட்ட மாதிரி. இதனாலதான் நான் வந்து உன்னை வழிபாடு வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த சேலஞ்ச் கொடுப்பாங்க. இதனால நிறைய தடங்கல்கள் வரும். இது வந்து ஒரு பெரிய கதை. இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் முடிக்க முடியாது, நான் சொல்ல ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு கடினமான பயணம். எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து மானசா வந்து சந்திரதர் மாதிரி ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் கோர் சிவா டிவோட்டியை வந்து கன்வின்ஸ் பண்றாருன்னா அவரோட கடைசி காலம் ஆயிரும். வந்து கிட்டத்தட்ட வந்து அவரோட ஏஜ் டைம் போகும்போது தான் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். அவரோட வந்து வயசான காலகட்டத்தில் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். அது வந்து அது முழு மனசா வந்து ஏத்துக்குவாருன்னு வைங்க. சந்திரதர் வந்து கடைசி காலத்துல முழு மனசா ஏத்துக்குவார். அவருக்கு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு கிரைசிஸ் வரும்போது தான் மானசா தேவியோட லீலைகளை பார்த்து, அவங்களோட அற்புதத்தை பார்த்து, அவங்களோட பரந்த மனசை பார்த்து ஏத்துக்குவாங்க. ஆனா அது ஒரே நாள்ல நடக்காது. அதனாலதான் இந்த ஸ்டோரியை வந்து நான் வந்து தொடரா வைக்கலான்ட்டு நான் சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு 2-3 வீடியோஸாவது நான் போட்டுதான் ஆகணும் குறைஞ்சபட்சம். ஒரு 2 வீடியோ குறைஞ்சபட்சம் போட்டாதான் நான் கவர் பண்ண முடியும் ஸ்டோரி. அதனால இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. இந்த கியூரியாசிட்டியோட நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கம் வித் another எபிசோட். Thanks for watching this video guys. I will see you in the next video. Bye.